ஏதோ தெய்வ பக்தின்னு சொன்னா கையெடுத்து கும்பிட்டு கையை நீட்டி கொடுக்கிற பிரசாதத்தை வாங்கி வாயில போட்டு இடுப்புல தொடச்சிட்டு நம்ம பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறது இல்ல. ஆன்மீகம் என்று சொன்னாலே நம்மை உணரணும், நம்மை அறியணும், நமக்கு நம்மளோட வாழ்க்கை புரியணும். நான் வாழ்ற முறை சரியில்லை, நான் பேசுற வார்த்தை சரியில்லை, என் வாழ்க்கையுடைய நெறிமுறைகள் சரியா இல்லை, எல்லாம் ஒழுங்குபடணும் அப்படின்னு நம்மள ரொம்ப எளிமையா தன் பார்வையால் தன் வார்த்தையால் அது தந்திருக்கிற எளிமையான வழிபாட்டால ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு மென்மையான மனச, ஒரு மேன்மையான எண்ணங்களை, ஒரு கவனமான வாழ்க்கைய, ஒரு கருத்தான நினைவுகளை, ஒரு ஒற்றுமையான உணர்வுகளை, விட்டு கொடுக்கிற மனப்பான்மைய, புரிஞ்சுக்கிற மனப்பான்மைய அம்மா ரொம்ப தெளிவா கொடுத்துட்டு இருக்கா. ஆன்மீகம்ன்ற விஷயம் கோயில கண்ட இடத்துல கையெடுத்து கும்பிட்டுட்டு தெய்வத்தை பார்த்து கும்பிட்டுட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு போறது இல்ல. அம்மா அது இல்லைன்னு சொல்லுது. அது உன் ஆசைக்கு நீ தெய்வத்திடம் செய்து கொள்ளலாம். நான் பெற்றெடுத்த என் பிள்ளைகள், நான் படைத்த என் பிள்ளைகள், உங்களை நீங்கள் ஒழுங்குபடுத்திக் கொண்டு, உங்களை நீங்கள் உருவாக்கி கொண்டு, உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்வதற்கு உங்கள் மனம் காரணம். உங்க மனசை ஒழுங்கு பண்ணிக்கோ. அந்த மனசை ஒழுங்கு பண்றதுக்கு தான் நான் அம்மா வந்திருக்கிறேன். நான் அமைச்சு கொடுத்திருக்கிற இந்த ஆன்மீக இயக்கம் என் பிள்ளைகளுக்கு ஒரே தாயி, ஒரே குலம், ஒரே குணம், ஒரே செயல் என்ற சிந்தனையோடு இந்த செவ்வாடையை உங்களுக்கு அடையாளமா கொடுத்திருக்கேன். ஒரு சின்ன செப்பு டாலரை கொடுத்திருக்கேன் அம்மா. அதுக்குள்ள ஸ்ரீசக்கரம் இருக்குது தெரியுமா? இந்த ஸ்ரீசக்கரத்தை வைத்து இன்றைக்கு உலகத்துல எத்தனை எத்தனை தெய்வ நெறிகளை புணர்ந்தவர்கள் எல்லாம் என்னென்ன காரியங்களில் எல்லாம் என்னென்ன வித்தைகள் செய்து காட்டி திகைக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீசக்கரம்ன்றதை நினைக்க முடியுமா? பார்க்க முடியுமா? கும்பிட முடியுமா? அதை ஒரு சக்கரமாக தரையில் வரையத்தான் முடியுமா? ஆனால் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான சாதி தெரியாமல், மதம் தெரியாமல், இனம் தெரியாமல், குலம் தெரியாமல், ஏன் அடிப்படை படிப்பறிவு கூட இல்லாதவர்களை ஆதிபராசக்தியினுடைய வேள்வியை செய்வதற்கு அருமையான யாக குண்டங்களை, மிக அற்புதமான சக்கரங்களை போட வைத்து, மழை வேண்டுமா இந்த சக்கரம் போடு, மனித குலம் நிம்மதியா நிறைவார்க்கணுமா இந்த சக்கரத்தை போடு, எங்காவது உலகத்தின் ஒரு மூலையிலே போர் நடந்து மிக இந்த உயிர்கள் சேதமாக இருக்கிறதா, சீக்கிரமாக இந்த யாகத்தையும் இந்த சக்கரத்தையும் போடு, இதை போட்டு வழிபாடு செய்யுங்க, நிச்சயம் அந்த தேசம் நலமடையும். இப்படி எங்கேயோ இருக்கிற ஒரு தேசத்துக்கு இங்க வழிபாடு அம்மா நடத்துவா. எங்கேயோ இருக்கிற ஒரு மக்களுடைய அழிவுக்கு, இயற்கையினுடைய அழிவுகளுக்கு அம்மா இங்கிருந்து நம்மளை வழிபாடு பண்ண சொல்வா. இங்கிருந்து நம்முடைய என்னென்ன திசைகளுக்கு எங்கெங்க பொருள் அனுப்பணும், மருத்துவ பொருள்களை அனுப்புறதா, உணவுப் பொருள்களை அனுப்புறதா, ஆடை பொருள்களை அனுப்பி வைக்கிறதா, அல்லது தொழிலுக்கான உபகரணங்கள் அனுப்புறதா, எல்லாம் நடந்துட்டு இருக்கும் சத்தம் இல்லாமல். ஆதிபராசக்தியினுடைய அவதார காலம் இது என்பதை கூட அன்னை சொல்ல வேண்டாண்டா, நீங்க வாழ்ந்து காட்டுங்க. செவ்வாடை உடுத்திய ஒவ்வொரு தொண்டனுடைய வாழ்க்கையும் தான் அன்னை ஆதிபராசக்தியினுடைய அவதாரத்தின் அருமையை, பெருமையை, அவள் நம்மோடு இருந்து வழிநடத்துகின்ற அந்த வாழ்க்கையின் உன்னதத்தை ஒவ்வொரு சக்தி மூலமாவும் அம்மா உணர்த்திட்டு இருக்கிறார். என்ன தவம், என்ன தவம் யான் செய்தேன்